ஸோ குட் ஆஃப்டர்நூன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் ஜாயின் பண்ணல, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நேற்று உள்ளது பார்த்தீங்களா? நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று 2 டாபிக்ஸ். ஓகே, திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஈஸியாக இருந்ததா? உங்களுக்கு நான் இன்னும் பிடிஎஃப் அனுப்பல. இன்னைக்கு நேற்றோட பிடிஎஃப் இன்னைக்கு உள்ளது ரெண்டும் சேர்த்து இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? கொஞ்சம் ஈஸியாக எதுவும் இருந்ததா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஓகே, டவுட் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் என்னன்னு தெரியல, லேட் ஆகுது லோட் ஆக. ஸோ டாபிக் வந்து கெமிஸ்ட்ரி இன் டே டு டே லைஃப். ஸோ இப்போது இது வரைக்கும் நிறைய விஷயங்கள், இப்போ சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ். ஸோ சயின்ஸில் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் வந்துட்டு சொன்னேன், நம்ம நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறப்போ, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி, தென் ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது ஒரு சில டாபிக்ஸ்க்கு நம்ம அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் ஆசிட், பேஸ், சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி. ஸோ அந்த வகையில் டே டு டே லைஃப்பில், ஸோ எவ்ரிடே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், ஜஸ்ட் கிவ் மீ அ மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அது எல்லாமே வந்துட்டு கொஷினில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து சயின்ஸே வந்து ஸ்கூல் டேஸில் செட் ஆகிருக்காது. நான் சொன்னேன், ஒரு சிலருக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பிடிக்கும், ஒரு சிலருக்கு சயின்ஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு மேத்ஸ் பிடிக்காது, சிலருக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நமக்கு நிறையா இது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் கெமிஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் நம்மளால் கவர் பண்ண முடியுமோ, தட் இஸ் டே டு டே லைஃப்பில் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? ஸோ ஆதி காலத்தில் மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இல்லையா? பிரான்ஸ் ஏஜ், அதுக்கப்புறம் அயன் ஏஜ், இந்த மாதிரி நிறையா காப்பர், பிரான்ஸ், அயன் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இப்போ இனிஷியல் டைமில் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டேட்டில், நேச்சரில் ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைச்ச மெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அப்படியே கிடைக்கிற விஷயத்தை எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் டைஸ் அப்படின்னு நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். காய்கறிகள்ல இருந்து கலர் வந்து எந்த மாதிரி எடுத்தாங்க? ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ன வரைக்கும் நம்ம அந்த கோவில்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சில மான்யூமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மூலிகை பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்துட்டு எடுத்த ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பரோட டின்
சேரும் போது காப்பர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிறத வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்தது தான் வந்து பிரான்ஸ். அதனால தான் காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் ஏஜ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான். அப்போ காப்பரும் டின்னும் சேர்க்கும் போது பிரான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ வெஜிடபிள் அந்த நான் டைஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதாவது சாயங்கள். இப்போ நமக்கு நார்மலாக என்ன தெரியும், பீட்ரூட்ல இருந்து ஒரு அந்த பிங்கிஷ் கலர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சாரி. அதே மாதிரி ஒரு சில பூக்கள்ல இருந்து சில கலர்ஸ் வந்துட்டு நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது அப்போ ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு கலர் இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகும்போது புதுசா ஒரு கலர் ஃபார்ம் ஆகுறத பார்த்துருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆக்சிடென்டலா இது பண்ண விஷயம்தான் இருக்கும். விவசாயத்துல இருந்து கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை ஃபர்தரா எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுதான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் ஸோ அப்போ மெட்டல்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்த மெட்டலை அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர். அதுக்கப்புறம் அப்போ அந்த மெட்டலை வந்து ஒரு மெட்டலை இன்னொரு இது கூட மிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஒரு மெட்டல் வருது, ஒரு கலரை இன்னொரு கலரோட மிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஒரு கலர் வருது, இதெல்லாமே பார்த்தாங்க. தென் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலா சல்ஃபர் அண்ட் கார்பன் இது வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இன்ன வரைக்குமே கார்பன் நிறைய இடத்துல நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ கார்பன் அப்படிங்கிறது இருந்தால் தான், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு தனி பிரான்ச்சே வந்து நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. கரெக்டா? இதில் எத்தனை பேருக்கு ஸ்கூல் டேஸில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா பயந்து அல்லது பிடிக்காம அந்த மாதிரி இருந்திருக்கீங்க? மீ மேடம். நானும் தான். அது 11th படிக்கும்போது அப்படி இருந்துச்சு மேடம். 12th பாதியில ஒரு சார் வந்து இன்ஸ்டன்ஸ் சொன்னது, அதுக்கப்புறம் அது ஈஸியா புரிய ஆரம்பிச்சு. அதேதான், அது புரியாத வரைக்கும் அது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னடா எல்லாத்துலேயும் CH3 CH4 என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த IUPAC நேம் இதெல்லாம் வேற இருக்கும். அது என்னன்னே தெரியாமல் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். பட் ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அதை விட இன்ட்ரெஸ்டாக வேறு எதுவும் இருக்குமா அப்படின்னா வந்து கெமிஸ்ட்ரியில் எனக்கு சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு அது வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போது ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு தனியாகவே இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்ன்றதை எதை வச்சு சொல்லுவாங்க? ஆர்கானிக் அப்படின்னாவே இனிஷியலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் இது ரெண்டுமே வந்துட்டு லைக் பயோட்டிக் இதுல இருந்து தான் கிடைக்கும், உயிருள்ள ஒரு விஷயத்துல இருந்து தான் கிடைக்கும். அப்போ அதனால தான் அதை வந்து லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இனிஷியலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிட்டிக் ஆசிடை வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். ஓகே, அப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த மெட்டல்ஸை தனியாக யூஸ் பண்ணாங்க, அப்புறம் அதை சேர்த்து யூஸ் பண்ணி பழகுனாங்க. அதே மாதிரி கலர்ஸ், அப்புறம் நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் இது வந்து ஏதோ ஒரு பேஸ் கொடுக்குது, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து இது கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணாங்க. அப்போ இந்த கெமிஸ்ட்ரியோடைய பிரின்சிபல், நார்மலா கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க இடத்துல கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அந்த வார்த்தையை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் ஆஃப் கெமிஸ்ட்ரியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனு, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இந்த கெமிஸ்ட்ரியை வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸ், மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்கு, மெடிசின்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்டர்ஸ், நம்ம வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் வீடு கட்டுறேன், அதுக்கு வந்துட்டு எனக்கு பெயிண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வீடு கிடைக்கிறதுக்கு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், ஸோ இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் கிடைக்கும்
கிடைக்கிறதுக்கு வந்துட்டு இதை பிரின்சிபல் ஆஃப் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து இன்னும் என்னால் எப்படி டெவலப் பண்ண முடியும், ரொம்ப ஸ்பீடாக நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நான் இப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணணுமா அல்லது டீசல் யூஸ் பண்ணணுமா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நான் எங்கேருந்து எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். அப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் கெமிஸ்ட்ரியை வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ ஆன் த ஹோல் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இதை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது, பயாலஜியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். தென் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் நம்ம டே டு டே லைஃப் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து பேஸாக வச்சுட்டு அப்போ அதுலேருந்து என்னெல்லாம் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு மெட்டல் வந்து நான் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ், ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ், கார்பனேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஃபார்ம் ஆகாதாவது ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் கார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, லெட் நைட்ரேட், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இது என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகும். பேஸ்ட் அப்பான் த ப்ரப்போர்ஷன், அது எந்த ப்ரப்போர்ஷனில் அது மிக்ஸ் ஆகுதோ அதை வச்சு இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ கார்பனேட், சல்ஃபைட்ஸ், ஆக்சைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரியாக்ஷன் மெட்டல் அண்ட் நான் மெட்டலுக்கு இடையில நடக்கக்கூடிய ரியாக்ஷனோடது தான் இது. ஸோ எர்த் கிரஸ்டில் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது பூமியோடைய மேற்பரப்பில் அதிகமாக கிடைக்கக்கூடிய, இப்போ எர்த் கிரஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா கிரஸ்ட், மேண்டல் அண்ட் கோர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்துட்டு நம்ம பிரிப்போம். ஸோ இது வந்து ஜியாகிரஃபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அதில் எர்த்தோடைய கிரஸ்ட், பூமியோடைய மேல் பகுதி நம்ம இப்போ இருக்கோம் இல்லைங்களா, இதை கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயரை மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பூமியோடைய கரு, அந்த மைய பகுதியை வந்து கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை ஃபர்தராக ரெண்டாக பிரிப்பாங்க, அவுட்டர் கிரஸ்ட், இன்னர் கிரஸ்ட், அதே மாதிரி அவுட்டர் மேண்டில், இன்னர் மேண்டில், தென் அதே மாதிரி அவுட்டர் கோர், இன்னர் கோர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதில் இந்த மேண்டில் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு குழம்பாக தான் இருக்கும். ஸோ கிரஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நம்ம நிற்கக்கூடிய சர்ஃபேஸ், நமக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இதை தான் வந்து எர்த் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிலத்தடி நீரெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே இன்னர் கிரஸ்ட். ஸோ இந்த ரெண்டு கிரஸ்ட்டுக்கு அடுத்து ஏத்தனோஸ்பியர் அப்படின்னு ஒரு செமி சாலிட் லேயர் வந்துட்டு ஒன்று இருக்கும். அதாவது நான் சொன்னேன் மேண்டல் அப்படின்னு போனால் நெருப்பு குழம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் கிரஸ்ட்ல இருந்து போனேன், ஏன்னா கிரஸ்ட் நம்மளுடைய சர்ஃபேஸ், நம்ம நிற்கிற இடம் வந்து கம்ப்ளீட்டாக சாலிட். அப்போ இங்கேருந்து நான் உள்ளே போக போக ஏதோ ஒரு இடத்துல இந்த சாலிட் லிக்விடாக மாறும். அதே மாதிரி மேண்டல்ல இருந்து நான் மேலே வந்தேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஹாட் லிக்விடாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல சாலிடாக மாறும். அப்போ அந்த இன்டர்மீடியேட் ஜோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஏத்தனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும்போது ரொம்ப தெளிவாக படிப்பீங்க. ஸோ அப்போ எர்த்தோடைய கிரஸ்டில் எந்த மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அப்படின்னு எடுக்கும்போது அலுமினியம் அண்ட் அயன், இது ரெண்டுமே வந்துட்டு இதில் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அலுமினியம், அயன், அதுக்கு அடுத்த இடம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம், அடுத்தது வந்து அயன். அதே மாதிரி நான் மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அண்ட் அகெயின் சிலிக்கான் அதிகமாக இருக்கும். இங்கே ஆக்சிஜன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏன் நான் இந்த கிரஸ்ட்டுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன், ஆக்சிஜன், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். இது வந்து எர்த்தோடைய கிரஸ்டில் சர்ஃபேஸில் எது அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி இது நான் மோஸ்ட்லி கிளாஸில் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். கொஷனில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எது அப்படின்னு அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் அல்லது வேப்பர் எதுன்னு கேட்கும்போது வாட்டர் வேப்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுத்துருந்தா அதை கன்சிடர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு தடவை கொஷின் வந்தது அதுலேருந்து நம்ம எப்பயுமே வாட்டர் வேப்பரை கேஸாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் அதுவும் வந்து அதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ். ஸோ அப்போ மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது
அலுமினியம் அண்ட் அயன். நான் மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அண்ட் சிலிகான். இதுதான் வந்துட்டு அதிகமாக எர்த்தோடைய க்ரஸ்ட்ல இருக்கக்கூடியது. தென் அதுக்கப்புறம் சில்வர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன், இது வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம அதாவது ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம வெள்ளி நகை பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு. ஸோ சில்வரை வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் என்ன சொல்கிறது பாஸ் ஆகும். அதாவது இப்போது இந்த வெள்ளி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்க, வெள்ளி டம்ளர்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஹாட்டாக இது பண்ணுறதுக்கு. பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அது இல்லாமல் வேறு எதுக்கு இந்த சில்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சொன்னேன் இல்லையா, மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸோடு சேரும்போது நைட்ரேட், ஆக்சைடு, சல்ஃபைடு இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சில்வர் புரோமைட் கூட சேரும்போது சில்வர் புரோமைடாக ஃபார்ம் ஆகும். இந்த சில்வர் புரோமைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸுக்கு வந்துட்டு இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்ரேட்டோட சேரும்போது சில்வர் நைட்ரேட் அதிகமாக இங்க் மேனுஃபேக்சரிங்கில் அண்ட் அதே மாதிரி ஹேர் டைல வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சில்வர் அயோடைடு வந்து கிளவுட் சீடிங்க்கு பயன்படுத்துவாங்க. கிளவுட் சீடிங் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு மேகத்தை உருவாக்கி மழை கொண்டுட்டு வர ப்ராசஸை தான் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மழை பெய்யணும் அப்படின்னா ஒரு மேகம் வந்து அதோடைய சேச்சுரேட்டட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணணும் இல்லையா, அதாவது அதுக்கு மேலே வாட்டர் மாய்ஸ்சரை அதால் வந்து உள்ளே வச்சுக்க முடியாது. இப்போ ஒரு கண்டெய்னரில் எனக்கு ஒரு 100 கிராம் ஒரு 100 கிராம் மணல் போட முடியும் அப்படின்னா அந்த 100 கிராமுக்கு மேலே நான் போட்டேன்னா அந்த மணல் வெளியில் தான் கொட்டும் இல்லைங்களா. அப்போ அந்த 100 கிராம் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் 100 கிராம் அளவுக்கு நான் எவ்வளோ அது கெப்பாசிட்டியோ அதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிளவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அப்போது அந்த வாட்டர் வேப்பர், அந்த வாட்டர் மாய்ஸ்சர் அதில் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அது வெயிட் ஆயிடும். இதுக்கு மேலே வாட்டர் ட்ராப்லெட் அதில் ஹோல்ட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் தான் நமக்கு அது மழை வரும். ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியலாக ஒரு க்ளவுடை கிரியேட் பண்ணி அதுலேருந்து மழை கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் அயோடைடு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸை தான் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கூட ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடும். அதனால தான் அந்த வெளி பொருட்கள் கருத்து போகுது இல்லைங்களா. அதுதான். இதே கோல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கூட பெருசாக ரியாக்ட் பண்ணாது. அதனால தான் தங்கம் எவ்வளோ நாளானாலும் அதே மாதிரி இருக்கும். இதே அயன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், துருப்பிடிக்க ஆரம்பிக்கும், ரஸ்டாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ சில்வர் அயன் எல்லாம் அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணக்கூடியது. கோல்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணாது. அதனால தான் நிறையா விஷயங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம கோல்டு யூஸ் பண்ணுறோம். மெடிசனில் ஒரு சில மெடிசனில் வந்து கோல்டு சேர்ப்பாங்க, தங்கம் சேர்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைம்ஸில் வந்து டென்டல் ஃபீல்டில் வந்து கோல்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த பழைய காலத்து ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் பல்லு வச்சுருப்பாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்க எந்த ஒரு விஷயத்தோடையும் அது வந்து ரியாக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஸோ கோல்டை வந்து அது ஃப்ரீ ஸ்டேட்டில் கிடைச்சாலும் அது அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அது கூட வேறு ஏதாவது சேர்த்து தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காப்பரோ கேட்மியமோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் த கலர்ஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ லெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, இதுவும் நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்சார்ப் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் கொடுத்துருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளான்ட். அகெயின் கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம் நியூக்ளியர் ரியாக்டர். அப்போது கூடங்குளத்தில் வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அங்கே அணு உலை இருக்குது, அணு உலை வந்து வேலை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. அல்லது ஜப்பானில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் ரேடியேஷன் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து ரேடியேஷன் வெளியில் வந்தது ஏன்னா பிகாஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் நீங்கள் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் இந்த ரெண்டு ப்ராசஸையும் உள்ள பார்ப்பீங்க. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல் ரெண்டாக பிரியும். ஃபியூஷன் அப்படிங்கிறது ரெண்டு மாலிக்யூல் ஃபியூஸ் ஆகி ஒரே மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகும். அப்போது
ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ரிச்டு யுரேனியம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, தென் தோரியம் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அங்கே நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்கும். ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் அணு உலையில் பவர் ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக என்ரிச்டு யுரேனியம் வந்து இதை ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்மளால அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ அங்கே இருக்க ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வெளியில் வருது அப்படின்னா பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பயுமே நம்ம எதை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்த ஒரு எர்த்குவேக். ஸோ அந்த எர்த்குவேக்கோட எஃபெக்ட் வந்து அதோட எபிசென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஐலண்டில். ஸோ அதோட எஃபெக்ட் ஜப்பானில் ஃபியூகுஷிமா அப்படின்ற இடத்துல இருந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து கொலாப்ஸ் பண்ண வச்சுச்சு. ஸோ அது கொலாப்ஸ் ஆகும்போது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வெளியில் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அந்த கதிர்வீச்சு வெளியில் வரும்போது அது எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு அது வந்து சப்போர்ட்டே பண்ணாது. எந்த ஒரு உயிரினமும் அங்கே வாழ முடியாது. இன்னும் சொல்லணும்னா அந்த நம்ம பாம்ஸ் பற்றி படிப்போம் இல்லைங்களா, ஹிரோஷிமா நாகசாக்கி, அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜென்ரலாக எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டராக இருந்தாலும் லெட் தான் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு பெருசாக வந்து ரியாக்ட் ஆகி ரேடியேஷன் வெளியில் வருது அப்படின்னா அதை வந்து இதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் கண்டிப்பாக வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ இது வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அதை பற்றின விஷயங்கள். இந்தியாவில் எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, ஃபாரின் கொலாபரேஷனோட ரஷ்யாவோட, கனடாவோட, ஃப்ரான்ஸோட, இந்த மாதிரி வேறு கண்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எவர்கிரீன் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் டாபிக் உள்ள வரும், ஜியாகிரஃபியில் உள்ள வரும், தென் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் படிக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவுடர்டு அலுமினியம். ஸோ இது வந்து பெயிண்டில் யூஸ் பண்ணுவாங்களாம். பவுடர்டு அலுமினியம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அங்கே துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர்டு அலுமினியம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் வந்து கேல்வனைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க. கேல்வனைசேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு அயன் மெட்டீரியல் அல்லது ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருள் மேலே ரொம்ப மெலிசாக ஜிங்கோடைய கவர் வந்து ஜிங்கோட லேயர் வந்து அதில் வந்து மேலே அப்ளை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஜிங்க் அப்படிங்கிறத தமிழில் துத்தநாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து இரும்பில் தான் இருக்கும், பட் வெளியில் அயனில் மேலே ஒரு லேயர் மட்டும் ஜிங்க் வந்து கவர் பண்ணுவாங்க. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கேல்வனைசேஷன். அப்போ கேல்வனைசேஷன் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு கவர் அல்லது மைல்டு ஆர் தின் லேயர் which is spread above the iron materials to avoid corrosion. அதுதான் galvanization. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அலுமினியமோட அலாய் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூராலுமின் மேக்னாலியம் அப்படிங்கிறத அந்த அலாய் கிடைக்கிறதுக்காக. அலாய் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டியூராலுமின் மேக்னாலியம் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் பில்ட் பண்ணும்போது அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அலுமினியமோட அலாய் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. தென் பிளாட்டினம் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு ஜுவல்லரி ஐட்டமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறையா விஷயத்துக்கு பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டை ஆக்சைடு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இது கிளியருங்களா? அடுத்த ஸ்லைடு போடலாமா? ஓகே. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரியும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு
மெட்டல். ஸோ மெட்டல் இந்த லிக்விட் ஃபார்ம் ரூம் டெம்பரேச்சரில் திரவ நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னா மெர்க்குரியை சொல்லுவாங்க. மெர்க்குரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்கனால குவிக் சில்வர் அப்படின்ற ஒரு பேரும் மெர்க்குரிக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெர்க்குரி அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்க? பேரோமீட்டரில் பயன்படுத்துவாங்க. மழையை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. வேப்பர் லேம்ப்ஸ், நம்ம மெர்க்குரி லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஹைவேஸ்லலாம் பார்த்தோம் அல்லது பார்க்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி லைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த லைட்ஸில் அதாவது உள்ளே இருக்க அந்த ஃபிலமெண்ட் வந்து எரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெர்க்குரி வந்துட்டு பயன்படுத்துவாங்க. தென் அமால்கம் வித் சில்வர் இன் டென்டிஸ்ட்ரி. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து சில்வரோட சேர்த்து இதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மெர்க்குரியோட வேறு ஒரு மெட்டல் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சேர்க்கும் போது ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சில்வரோட சேர்க்கும் போது டென்டிஸ்ட்ரியில் அதாவது பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரீட் பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது சில இடங்களில் டென்டல்னு கொடுப்பாங்க, சில இடத்துல ஓரல் சர்ஜரி அல்லது ஓரல் ட்ரீட்மெண்ட். ஓரல் அப்படின்னாவே வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அமால்கம் மேலே வந்து நான் அமால்கம்லாம் என்ன நீங்கள் கொடுத்துருக்கேன், அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் 1 or more மெட்டல். ஸோ மெர்க்குரி அது கூட ஒரு மெட்டல் இல்லைன்னா 2 மெட்டல் அப்படி சேர்ந்தது அப்படின்னா அதை அமால்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டென்டிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது சில்வர். ஃபைன். அடுத்தது நைட்ரோஜன். நைட்ரோஜன் நம்ம அதிகமாக வந்து பயாலஜியில் படிச்சிருப்போம். பயோ மாலிகூல்ஸ் அப்படின்னு படிக்கும்போது புரோட்டீன் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்போம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ் இதெல்லாம் படிப்போம். அதில் ப்ரோட்டீன் படிக்கையில் இந்த நைட்ரோஜன் அப்படிங்கிறது படிப்போம். ஏன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நைட்ரோஜன். ஜியாகிரபி படிச்சிங்க அப்படின்னா நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் பற்றி படிப்போம். ஸோ நைட்ரோஜன் அதிகமாக இருக்கும். அப்போ பிளான்ட் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜன், ஏன்னா அட்மாஸ்பியரில் நைட்ரோஜன் அதிகமாக இருக்குது, அந்த நைட்ரோஜனை வந்து தன்னுடைய வேறு பகுதியில் அது ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்றதெல்லாமே நம்ம படிப்போம். ஸோ அமினோ ஆசிட்ஸ்க்கு கண்டிப்பாக நைட்ரோஜன் ரொம்ப தேவை. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதுதான் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோட்டீன் பேஸுக்கு கண்டிப்பாக இந்த நைட்ரோஜன் தேவை. ஸோ இந்த நைட்ரோஜன் கீழே இருக்க இது எல்லாமே வந்து நைட்ரோஜன் சம்மந்தப்பட்டது. அப்போது அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் வந்து நைட்ரோஜன் யூஸ் பண்ணுவாங்க. அமோனியா வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரத்தில், ஃபர்டிலைசருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அந்த உரம் போடையில் கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுவாங்க பொட்டாஷ் இவ்வளவு, அமோனியா அதில் இவ்வளோ இருக்குது, யூரியா இவ்வளோ போடுறோம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நைட்ரோஜன் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடும் வந்துட்டு தேவை. தென் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளுடைய பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது லிக்விட் நைட்ரோஜனில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸுடைய டிஷ்யூ பிளட் டிஷ்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்கள் ரத்த தானம் பண்ணுறீங்க, ரத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே பிளட்டாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, அதை பிரிச்சுருவாங்க. பிளாஸ்மா தனியாக, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசிஸ் தனியாக, ஸோ அந்த மாதிரி பிரித்து அதை தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் டே டைம் லிமிட் வரைக்கும் அது ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரோஜனில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங், இது வந்து சீல் டு ரிமைன் ஃப்ரெஷ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போது டின்ட் ஐட்டம்ஸ் அல்லது பேக் பண்ண ஐட்டம்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடிய பொருட்கள் பேக் பண்ணி வரும்போது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கம்ப்ளீட்டாக நைட்ரோஜன் ஃபில் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நைட்ரோஜன் ஃபில் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்க ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேற எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தும் வந்து இருக்காது. ஏன்னா ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ இப்போ ஒரு கண்டெய்னரில், இப்போ இந்த கண்டெய்னரில் நான் இவ்வளோ தூரம் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கேப் இருக்குது, அப்போ இந்த கேப்பில் காற்று இருந்தது, அதில் ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா எனக்கு பாக்டீரியல் க்ரோத்தோ ஒரு ஃபங்கல் க்ரோத்தோ வரலாம். அப்போ அதை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணும்போது, ஸோ சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் பேக் பண்ணும்போது நைட்ரோஜனை ஃபில் பண்ணி அங்கே இருக்க ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க டு அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் க்ரோத்ஸ். தென் லிக்விட் நைட்ரோஜன் கூலிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகும். கூலிங் ஏஜெண்ட் அப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுறது,
அல்லது ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர், இல்லைன்னா கோல்டு ஸ்டோரேஜ், பெரிய பெரிய இடத்துல வந்து அந்த காய்கறிகள் அல்லது மீன் இந்த மாதிரி விஷயங்கள், மட்டன் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கூலிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதை வந்து கூலிங் இதாக வந்து மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜனுக்கு இருக்கும். ஸோ அப்போ நைட்ரஜன் அதிகமாக எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம். தென் மெக்னீஷியம் வந்து சில இடங்கள்ல வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மெஷினரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட், ஆட்டோமொபைல்ஸ் இது சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ்க்கு வந்து மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதிகமாக வெடிப்பொருட்களில் வெடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மெக்னீஷியம் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ பவுடர் ஃபார்மில் மெக்னீஷியம் இருந்தது அப்படின்னா அது வெடிக்கும் போது அல்லது அது எரியும் போது ஒயிட் கலரோட அது வந்துட்டு வெளியில் வரும். ஸோ நம்ம இந்த பட்டாசு வெடிக்கும் போதெல்லாம் அந்த வெளிச்சம் தெரிகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பவுடர் வந்துட்டு அதில் கலப்பாங்க. அது இல்லாமல் சல்ஃபர் கலப்பாங்க. ஸோ பட் மேஜராக அந்த பேர்னிங் அந்த எஃபெக்ட் கொடுக்கறது, அந்த படப்படம் நமக்கு தெரிகிறது வந்து எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கொடுக்கக்கூடிய விஷயம். தென் ஆக்சிஜன் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பயாலஜியில் ஒரு ஃபோட்டோசிந்தசிஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் கம்பஷன், ஒரு விஷயம் எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ரீசெண்ட் டைமில், அதாவது COVID-19 செகண்ட் வேவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஆக்சிஜன் வந்து கிடைக்கவே இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நிறையா பேர் இறந்தாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். இதே மலை ஏறுறவங்க, அப்படி இல்லை வந்து டீப் டைவிங், ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கடலுக்கு அடியில் ரொம்ப தூரம் போயிட்டு டைவ் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு சிலிண்டர் முதுகில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி மலை ஏறி போகும்போது, ஹிமாலயாஸ் ட்ரக்கிங் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஆல்டிடியூட் அதிகமாகும் போது, தட் இஸ் ஹைட் அதிகமாகும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். அப்போ அந்த சிலிண்டர்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம். ஏன் இங்கே ஹீலியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீலியம் இஸ் த செகண்ட் லைட்டஸ்ட் திங். அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம். ஸோ அப்போ ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம் இது ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சிலிண்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். வேறஸ் மவுண்டெயின் ட்ரக்கிங் போகிறவங்களோ அல்லது ஸ்கூபா டைவிங், ஒன்று சர்ஃபேஸ்லேருந்து கீழே தண்ணியில் போகிறவங்க, அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ்லேருந்து மேலே அதிக ஆல்டிடியூடுக்கு போகிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் ஹீலியம் இருக்கும். குழப்பிக்காதீங்க. கிளியர்? ஓகே மேம். ஓகே. ஸோ லிக்விட் ஆக்சிஜனும் வந்து லிக்விட் ஹைட்ரஜன் மாதிரி, நம்ம அதுவும் பின்னாடி பார்ப்போம். ஹைட்ரஜன் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டாக, ராக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு எரிசக்திக்கு லிக்விட் ஆக்சிஜனும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சி அசிட்டிலின். இந்த ஆக்சி அசிட்டிலின் ஃப்ளேம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் அசிட்டிலினும் சேரும். இது ரெண்டும் சேர்றது இந்த ஃப்ளேம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற விஷயங்கள். கொஷினில் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது அயோடின். அயோடினும் நிறையா வந்து பார்ப்போம். உங்களோட உப்பில் வந்து அயோடின் இருக்கா, உங்களோட டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, டூத் பேஸ்ட்டில் அயோடின் இருக்கா. அதாவது இனிஷியல் டைமில் என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது, என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்ததை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்களோ அதெல்லாம் இப்போது இன்டைரக்டாக நம்மக்கிட்ட உள்ளே வருது இல்லைங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு டூத் பவுடராக இருக்கட்டும், நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து இந்த சாம்பல் வச்சு பல் விளக்குற பழக்கம் அல்லது செங்கல் வச்சு அல்லது செங்கல் பொடி அல்லது உப்பு வச்சு பல் விளக்குற பழக்கம்லாம் இருக்கும். இப்போ அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கெடுதல், ஸோ பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணோன்னாங்க. இப்போ அதே நம்ம பேஸ்ட்டில் வந்து
உப்பு இருக்கா? அதே மாதிரி உங்க பேஸ்ட்ல அது என்ன சார்கோல், கறி தான் யூஸ் பண்ணாங்க. சாம்பல் இனிஷியலாக யூஸ் பண்ணாங்க. இப்போ அது இன்டெரக்டாக நமக்கு எப்படி வருது? இப்படி. அதே மாதிரி நம்மளுடைய ஜீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சாப்பிட்டு பழகினதே வந்து ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு இடையில தான் பழகியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சிறுதானியங்கள், கேப்பை, கம்பு, தெனை இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு வந்த ஒரு ஜீனில் தான் நம்ம வந்திருப்போம். அப்புறம் அதுலேருந்து அப்படியே மாறணும், அரிசின்னு மாறணும். தென் அப்புறம் ஓட்ஸ் அப்படி இப்படின்னு போச்சு. இப்போ அப்புறம் ஓட்ஸு, அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அதுன்னு இப்போ அதுலேயே என்ன வந்தது? ராகி ஃப்ளேவர். அதே கேப்பை. ஸோ கேப்பை தனியாக கொடுத்து களியாவோ கூழாவோ கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம். அதே ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸில் லைக் கெலாக்ஸில் வந்து ராகி ஃப்ளேவர் அல்லது ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்கில் ராகி ஃப்ளேவர் அப்படின்னா அதுதான். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த அயோடினும் ஒன்று. அயோடின் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உப்பில் வந்து இருக்கணும். அயோடைஸ்டு சால்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் சால்ட், அதாவது NaCl-ஓட சேர்த்து சோடியம் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு இது ரெண்டும் சேர்த்து காமன் சால்ட். அப்போ 3 விஷயம் சேரும் போது தான் அந்த சால்ட் அயோடைஸ்டு சால்ட்டாக மாறுது. சால்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ராக் சால்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ராக் சால்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அதுவும் காமன் சால்ட் தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து லைக் ஒரு ஃபாசில் மாதிரி பாறைகளுக்கு இடையில படிமமாக இருந்து கிடைக்கக்கூடிய உப்பு தான். பட் அதுவும் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட் தான். அது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், அவ்வளோதான். மற்றபடி ராக் சால்ட்டுங்கிறது வேறு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட்டுங்கிறது வேறு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் விற்றுட்டு போவாங்க கல் உப்பு, இல்லைன்னா தூள் உப்பு, அந்த நைஸ் உப்பு அல்லது தூள் உப்பு, டேபிள் சால்ட் இதெல்லாம் பெருசாக இருக்காது. ஒருவேளை கவரில் இருந்தாலும் பிசு பிசுன்னு இருக்கும், ரைட்? இப்போது ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட். அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னா சோடியம் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு இது ரெண்டும் காமன் சால்ட்டோட சேரும் போது தான் அது அயோடைஸ்டு சால்ட். ஆப்வியஸ்லி நம்ம உடம்புக்கு அயோடின் அப்படிங்கிறது தேவை. அயோடின் கம்மியாச்சு அப்படின்னா காய்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும், அல்லது தைராய்டிசம், நம்மளுடைய தைராய்டு செக்ரீஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் அதுக்காக அயோடைஸ்டு சால்ட் எடுத்துக்கிட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. அண்ட் இது இல்லாமல் நம்ம உடம்புக்கு அயோடைன் அல்லது காமன் சால்ட் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் வந்துட்டு தேவை. ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் இதில் எப்படி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் அயோடின், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காமன் சால்ட் அதில் தேவை. ஓகே, தென் அயோடின் அப்படின்னு பார்க்கும்போது சில்வர் அயோடைடு இதுவும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஞ்சர், லைஃப்ல எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது காயத்து மேலே டிஞ்சர் ஒன்று நமக்கு வச்சுருப்பாங்க, இல்லை யாருக்காவது வச்சு பார்த்துருப்போம். இல்லை யாராவது நமக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு அடிபட்டா டிஞ்சர் வைக்கணும்னாவது ஆசைப்பட்டிருப்போம். இதில் ஏதாவது ஒன்று யாருக்காவது நடந்திருக்கா? யாரெல்லாம் தூங்குறீங்க? எஸ் வேடன், உங்களுக்கு என்ன நடந்தது வேடன்? யாருக்காவது டிஞ்சர் வைக்கணும்னு நினைச்சீங்களா? ஓ இல்ல உங்களுக்கு வச்சாங்களா? அது வச்சிருக்காங்க மேடம், ஆல்ரெடி நிறைய டைம் வச்சிட்டாங்களா? ஓகே, வேற யாரு தூங்குறீங்க? அது இப்பயாச்சும் இந்த சைக்கிளுக்கு சைடுல வீல் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வீல் கிடையாது. அந்த சைக்கிள் பழகும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள். உங்களாலதான் மாமா. அசோகர் ஊருக்கே தெரியும் யாரால டிஞ்சர் வச்சாங்கன்னு. ராஜா சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த 80s 90s கிட்ஸ்க்கு வந்து சைக்கிள் பழகின அனுபவம்லாம் இருக்கும். அதாவது எல்லாருக்கிட்டையும் வீட்டில் சொந்தமாக சைக்கிள் இருக்காது. வாடகைக்கு 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஐயோ 1 மணி நேரம் முடிய போகுது, அதில் பாதி விழுந்து எந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே ஃபைன். காவியா முடிச்சிருக்கீங்களா? இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் நிறையா விஷயம் மிஸ் ஆகுது இல்லை காவியா? ஐஸ்வர்யா அந்த மாதிரி எங்கேயாவது சைக்கிள் ஓட்டி பழகி விழுந்திருக்கீங்களா? அளவுக்கு இல்லை, சேஃபாக ஓட்டிட்டோம். ஓகே ஜீவிதா மேம். அகிலா மேமோட மெசேஜ் பார்த்துட்டேன். ஜீவிதா மேம்
அப்பப்போ தூங்குறீங்களா வேற செக் பண்ண வேண்டியதா இருக்கியா? நல்ல தூங்குற டைம், அப்படி சைக்கிளே சப்ஜெக்டும் வேற ஓட்டுறீங்க. அந்த மாதிரி. ஜீவிதா மேம், எஸ் மேம். ஓகே. அகிலா மேம். எஸ் மேம். ஓகே ஃபைன். சரி, அப்போ எல்லாரும் முழிச்சிருக்கீங்கன்னு நம்புகிறேன். வில் கண்டினியூ. ஸோ அப்போது அந்த டிங்சரில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர். அந்த வாட்டரில் என்ன இருக்கும்னா பொட்டாசியம் அயோடைட். பொட்டாசியம் அயோடைடை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது கூட ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டிங்சர். அதோடைய இந்த ஃபார்ம் தான் வந்து இந்த டெட்டால், அதுக்கப்புறம் அதுலேருந்து எரிச்சல் கம்மியாக இருந்து வரக்கூடிய சாவ்லான், இதெல்லாமே இந்த ஃபார்ம் தான். ஸோ ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர், அந்த வாட்டரில் பொட்டாசியம் அயோடைடு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் டிங்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அயோடோ ஃபார்ம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட்டாக ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாமே அயோடின் பற்றி நம்ம டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நான் இங்கே சொல்கிற எல்லாத்துக்குமே நிறைய யூசஸ் இருக்குது. நான் ரொம்ப முக்கியமாக எது வரும், ஸோ கொஷனில் இந்த மாதிரியெல்லாம் கேட்கலான்றது மட்டும்தான் நான் இங்கே பிக் அவுட் பண்ணியிருக்கேன். தென் சல்ஃபர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, இதில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரப்பரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டியூரபிலிட்டி, அதாவது அதிக காலம் இருக்கணுன்றதுக்கு ரப்பரில் வந்து சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. அதை வல்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேல்வனைசேஷன் பார்த்த மாதிரி இது வந்து வல்கனைசேஷன். ஸோ வல்கனைசேஷனுங்கும் போது வல்கானிக்கோட சேர்த்துறாதீங்க. தென் குளோரின் நமக்கு என்ன தெரியும், தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு. ஸோ பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர். அது போக ப்ளீச், காட்டன் அதுக்கோ அல்லது ஒரு சணல் சம்மந்தப்பட்ட துணிகளையோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த கரைகளை போக்குறதுக்கு, அந்த பளிச்சுன்னு வர்றதுக்கு ப்ளீச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் குளோரின் இருக்கும். தென் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது பண்ணுறதுலையும் வந்து கண்டிப்பாக குளோரின் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தானே. ஸோ ஹைட்ரோஜன் ப்ளஸ் குளோரின். அப்போ அதில் வந்து HCl மேனுஃபேக்சரிங்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தில் இந்த DDT அப்படின்றது இருக்கும். இது ஒரே பேர். நான் உங்களுக்கு அது ஒரே பேர் கொடுத்தா என்னமோ ஆல்பபெட்ஸை மாற்றி போட்ட மாதிரி இருக்கும்னு நான் 3ஆக பிரித்து இங்கே கொடுத்துருக்கேன். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அதான் DDT. ஸோ முக்கியமான ஒரு பூச்சி மருந்து இது. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இது வந்து முக்கியமாக குளோரின்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா BHC அப்படின்னு சொல்லுவாங்க, பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைட். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, பிளாஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல, இதில் எல்லாம் இந்த BHC, தட் இஸ் பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு வந்துட்டு பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு மேனுஃபேக்சரிங்க்கு குளோரின்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்லைட் கிளியரா? அடுத்தது போலாமா? ஓகே மேம். ஓகே. ஸோ அடுத்தது நார்மல் இது நம்ம சால்ட்டுங்கெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நார்மல் காமன் சால்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போக ஐஸ் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு, இப்போது சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அதாவது நைட்டு கார் நிறுத்திட்டு போவாங்க, காலையில் பார்த்தா கார் தெரியாது, ரோடு தெரியாது, ஃபுல்லாக வந்து அப்படி வெள்ளை வெள்ளையர்னு பனியை கொட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில், கோல்டு கண்ட்ரீஸில் ரோடில் இருக்கக்கூடிய ஐஸை மெல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமன் சால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராக் சால்ட் நான் சொன்னேன் என்னன்னு, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ். ஏதோ ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் அது அப்படியே ஃபாசில் மாதிரி செட்டில் ஆன, ஃபாசில்னு அதை சொல்ல முடியாது, ஃபாசில் மாதிரி டெபாசிட் ஆனது தான் ராக் சால்ட். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டும் அதுவும் ஒரே விஷயம்தான். அதுக்கு வயசு அதிகம், நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு ரீசெண்டாக எடுத்த சால்ட், அதுதான் வித்தியாசம் காமன் சால்ட்டில். தென் மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடாவுடைய மேனுஃபேக்சரிங்கில் காமன் சால்ட், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே காமன் சால்ட்டோட முக்கியமான விஷயம்.
ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்கில் காமன் சால்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடா, இந்த ப்ரொடக்ஷன்லையும் தட் இஸ் மேனுஃபேக்சர்லையும் காமன் சால்ட் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. தென் குளோரின் ப்ரிப்பரேஷன்லேயும் குளோரின் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல யூஸ் ஆகும்னு முந்தின ஸ்லைடில் பார்த்தோம். குளோரின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக காமன் சால்ட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடில் இருந்து தான் குளோரின் வந்துட்டு பிரிஞ்சு வரும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் காமன் சால்ட் தேவை. அதனால தான் நான் சொன்னேன், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைஜஸ்டிவ் ஜூஸில் அந்த நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகிறதுக்கு ப்ராப்பராக கண்டிப்பாக நம்ம உணவில் உப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு இங்கே நான் கொடுத்துருக்கனால இந்த சைடு இந்த பிங்க்ல இருக்கிறது எல்லாமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த ப்ளூ ஃபுல்லாக காமன் சால்ட், இது ஃபுல்லாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அதாவது சோடியம் குளோரைடு ப்ளஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நார்மல் சால்ட், அதுக்கப்புறம் அது கூட சல்ஃபியூரிக் ஆசிட் சேர்க்கும் போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. கிளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட் கிளீனர்ஸ், பாத்ரூம் கிளீனர்ஸ், தர துடைக்கிற லைசால், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் கோக்கில், பெப்சிலெல்லாம் வந்து பூச்சி மருந்து அதிகமாக இருக்குது, டாய்லெட் கிளீனர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் கண்டென்ட் இந்த HCl அதில் வந்துட்டு இருக்கும். தென் டைஜஸ்டிவ் ஜூஸ், அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிளாஸ்டிக்ஸ், பிவிசி, இந்த மாதிரி ஒரு சில பாலிவினைல் இது சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், நான் சொன்னேன் ஹீலியம் லைட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டஸ்ட் ஹைட்ரஜன், அடுத்தது தான் ஹீலியம். அப்போ ஹைட்ரஜன் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அமோனியா இன்டர்ன் உரம் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்பட்டது. அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் அதிகமாக தேவை. அதே மாதிரி வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் கீயா, இந்த வனஸ்பதி, இந்த டால்டா இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் தான். அதை வந்து அந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு ஆயில் ஸ்டேஜில் இருக்கிறத சாலிட் ஸ்டேஜுக்கு மாற்றுறதுக்கு வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் லிக்விட் ஹைட்ரஜன், ராக்கெட் ஃபியூவல், ஸோ ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டுக்கு இந்த லிக்விட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப பெரிய விஷயமா வரக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா ஃபாரின் ரிலேஷன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிக்விட் ஹைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதையும் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸை நிறையா டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறது நான் இங்கே க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது இந்த ஆரஞ்சு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் த ஹோல் இது எல்லாமே கிளாஸ். இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் நான் கொடுத்துருக்க ஒரு நேம் கூடயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்றது சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூக்ஸ் அப்படின்னா கூக்ஸ் கிளாஸ், சேஃப்டி கிளாஸ், பொட்டாஷ் அப்படி இல்லைன்னா ஹார்ட் கிளாஸ், சோடா கிளாஸ் அப்படி இல்லைன்னா சாஃப்ட் கிளாஸ், ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ், ஃப்ளிண்ட் கிளாஸ், லெட் கிறிஸ்டல் கிளாஸ், பைரெக்ஸ் கிளாஸ். இந்த பேர்லாம் மனப்பாடமே பண்ண முடியாது மேம், ஒத்துக்கிறேன், பண்ண முடியாது தான். பட் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா அது என்ன ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லென்ஸ் வந்து அதிகமாக வந்து கூக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கான்வெக்ஸ், கான்கேவ் லென்ஸ் இது எல்லாமே வந்து கூக்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. லைக் நல்ல ஒரு இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கூக்ஸ் கிளாஸ். இந்த சின்ன வயசில் லென்ஸ் யூஸ் பண்ணி கார்பன் பேப்பர் எரிச்ச பழக்கம் இருக்கா? கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி. அது கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோமா, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோமா? கான்வெக்ஸ். ஏன்னா அதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணும். ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி பேர்ன் ஆகுது இல்லை, அப்போ லென்ஸ் வந்து பேர்ன் பண்ணுறதெல்லாம் ஃபயர். ஸோ சாப்பாடையும் அதையும் வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். தென் சேஃப்டி கிளாஸ். சேஃப்டி கிளாஸில் இருந்து சேஃப்டி அப்படிங்கும்போதே
புல்லட் ப்ரூஃப் அந்த கிளாஸ், அதே மாதிரி விண்ட் ஷீல்டு கார்ல யூஸ் பண்ணக்கூடியது, ஏரோப்ளைன்ல யூஸ் பண்ணக்கூடிய விண்ட் ஷீல்டு புல்லட் ப்ரூஃப்க்கு எல்லாம் சேஃப்டி கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி கிளாஸ்ங்கிறது பெருசா நமக்கு மறந்து போகாது. ஹார்ட் கிளாஸை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டாஷ் கிளாஸ். ஸோ அப்போ பேர்லேயே அது ஹார்டாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹார்டான கிளாஸ் அப்பாரட்டஸ், ஒரு வெயிட் மிஷினாக இருக்கட்டும் அல்லது கிளாஸ் ஸ்லாப்ஸாக இருக்கட்டும் அல்லது அதிகமாக வெயிட் தாங்கக்கூடிய அந்த கிளாஸ் வந்து ஹார்ட் கிளாஸ் வந்து ஹார்ட் அப்பேரட்டஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் சோடா கிளாஸ் அல்லது சாஃப்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் பாட்டில்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த நார்மல் கிளாஸ் பாட்டில்ஸ், ஜன்னல் அந்த இது, ஸோ அந்த விண்டோ பெயின், கிளாஸ் டியூப் நீங்கள் லேபில் யூஸ் பண்ண பிப்பெட்டு, பியூரெட், அதெல்லாம் டெஸ்ட் டியூப்ஸ், பியூரெட் கூட கொஞ்சம் கனமாக இருக்கும், டெஸ்ட் டியூப்ஸ், இந்த மாதிரி சாஃப்டான ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சாஃப்ட் கேஸ், அப்படி இல்லைன்னா சோடா கேஸ், சோடா பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஃப்ட் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ குரோமேட்டிக், குரோமா அப்படின்னாவே கலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சன் ஷீல்டு, சன் கிளாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபோட்டோ குரோமேட்டிக் கிளாஸ். ஃப்ளிண்ட் கிளாஸ், எலக்ட்ரிக் பல்பு அப்படி இல்லைன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளிண்ட் கிளாஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃப்ளிண்ட் கிளாஸையும் எலக்ட்ரிக் பல்பையும் எப்படி சேர்க்கலாம்? யாருக்காவது ஏதாவது தோணுச்சு? உள்ள கிளாஸ் வந்து ஃப்ளிண்ட் கிளாஸால மேட் ஆயிருச்சு அப்படின்னா பல்ப்ல எப்பயுமே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஸோ ஃப்ளிண்ட் கிளாஸ், ஃபிலமெண்ட், அது ரெண்டை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் லெட் கிறிஸ்டல் கிளாஸ். லெட் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கும். அதாவது டைமண்ட்லாம் அந்த கிறிஸ்டல் கட் அந்த ஷேப்பை வச்சு தான் ரேட் சொல்லுவாங்க. ஸோ அப்போ லெட் கிறிஸ்டல் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்டிக்கல் அப்பாரட்டஸ்க்கு எக்ஸ்பென்சிவாக, கிளாஸ் ஆர்னமெண்ட்ஸ்லேயே ஏதாவது எக்ஸ்பென்சிவாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ், விலை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த லெட் கிறிஸ்டல் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் பைரெக்ஸ் கிளாஸ். பைரெக்ஸ் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவனில், நம்ம மைக்ரோவேவ் அவனில், இப்போ நிறையா பேர் வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருக்குது. ஸோ மைக்ரோவேவ் அவன்ங்கிறதுமே வந்து குளோபல் வார்மிங்க்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பைரெக்ஸ் கிளாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைரேட்ஸ் யாராவது வந்து அவனில் உட்காந்துருக்க மாதிரி, இல்லைன்னா பிரமிடு அவன் அந்த மாதிரி எதையாவது நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்காக டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம். கிளியருங்களா? கிளியருங்களா? இதில் ஏதாவது நான் ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, அடுத்த டாபிக் போகலாங்களா? ஓகே மேம். ஓகே, அகிலா மேம் எதுவும் சொல்லணுமா? ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணவும் எதுவும் சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன். ஓகே ஓகே மேம். ஓகே. ஸோ சயின்ஸு நல்லா தூங்கியாச்சு. அடுத்து ஹிஸ்ட்ரி கேட்கவே வேண்டாம், செம்மையாக தூக்கம் வரும்ல, அப்படிங்களா? ஆல்ரெடி தூக்கம் வந்துருச்சா என்ன? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி தான் நம்ம எஸ் மேம். எஸ் மேம்னா தூக்கம் வந்துருச்சா? அதுக்கு எஸ் மேம்மா? ஓகே ஓகே ஃபைன்.
ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மாடர்ன் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நிறைய பேர் அதிகமாக ஸ்கிப் பண்ணுற டாப்பிக்கும் இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செஷன்ஸோடைய பேர் இருக்கும். எந்த செஷனில் என்ன நடந்தது, என்ன பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்துட்டு வெவ்வேறு இதாக வந்துட்டு செஷன்ஸ் இருக்கும். சூரத்தில் ஒரு செஷனும்பாங்க, லக்னோவில்பாங்க, சூரத் ஸ்பிளிட்டும்பாங்க, இந்த செஷனில் இந்த பிரச்சனை வந்தது, இதில் அது வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் நானும் நிறையா தடவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இதை விட்டுருந்துருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாக கொஷின் வரக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றதான். காங்கிரஸ்னால் இப்போ இருக்க காங்கிரஸ் கட்சியை பற்றி நம்ம பேசல, இது இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போ இருந்த காங்கிரஸ் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ மூமெண்ட், ஒரே ஒரு நிமிஷம்.